மாணவர்களிடம் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. மாணவர்களின் கோரிக்கைகள் தெளிவானவை, எனவே அதனை மதிக்க வேண்டும் என்றிருக்கிறார் ராகுல் காந்தி. மாணவர்களிடம் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. நமது இளைஞர்களின் எதிர்காலத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியவர் பிரதமர் தான் என்று குற்றஞ்சாட்டியிருக்கிறார். மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். மாணவர்களின் கோரிக்கைகள் தெளிவானவை, தர்மேந்திர பிரதானை பதவி நீக்குங்கள் என்று பிரதமரை வலியுறுத்தியிருக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, கடந்த 3 நாட்களாக இளைஞர்களுடைய போராட்டம், அதனையொட்டிய அடுத்த நிகழ்வுகள் எல்லாம் தான் பரபரப்பாக இருக்கிறது. அந்த வகையில ராகுல் காந்தி தற்போது என்ன வலியுறுத்தி இருக்கிறார்? அவருடைய பேச்சின் சாராம்சம் என்ன? இன்று பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுரையில் ஒரு முக்கியமான பதிவை வெளியிட்டிருந்தார். அதற்குத்தான் தற்போது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிலடி கொடுத்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி வினாத்தாள் கசிவு விவகாரங்களிலே சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு விரைவாக விசாரணை நடத்தப்பட்டு குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்படும், இதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன் என தெரிவித்திருந்தார். நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியாக அவர் இதை பதிவிட்டிருந்தார். அதே சமயத்திலே காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி அதற்கு உடனடியாக பதிலடி கொடுத்திருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையிலே நாடாளுமன்றத்திலே இது குறித்து விவாதம் தேவை என தினந்தோறும் வலியுறுத்தி வருகிறார். அவர் தெரிவித்திருக்கும் 3 முக்கிய புள்ளிகள் இருக்கின்றன. ஒன்று, தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இரண்டாவதாக, மாணவர்களிடம் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மன்னிப்பு கேட்க வேண்டும். மூன்றாவதாக, மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள், அதாவது காவல்துறையினர் மற்றும் ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் ஆகிய படைகளைச் சேர்ந்தவர்கள் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது திங்கட்கிழமை அவர்கள் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயற்சித்த போது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. தடியடி, கண்ணீர் புகை குண்டு என்று பல்வேறு விதமான வன்முறைகள் அன்று நடைபெற்றன என்பதையே தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. அதன் காரணமாகத்தான் இன்று பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். ஆகவே இப்போது அவர் வழங்கி இருக்கும் இந்த ஒரு தீர்வு எந்த வகையிலுமே போதிய அளவில் இல்லை. அதாவது சிறப்பு நீதிமன்றங்களை அமைப்பது ஒரு பகுதி மட்டுமே. ஆனால் முக்கியமான கோரிக்கை என்பது பிரதமர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும், மாணவர்கள் மீது தடியடி நடத்தியவர்கள், கண்ணீர் புகை குண்டு வீசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்கின்றன. ஆகவே பிரதமரின் இந்த தீர்வு போதுமானதாக இல்லை என ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி கணபதி. மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார்.